அமெரிக்கா ஈரான் இடையே வலுக்கும் போர் மிரட்டல். ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியேறாது. மட்டக்களப்பில் சுகாதார விதிமீறல். வெதுப்பக வியாபாரி மீது சட்ட நடவடிக்கை. யாழ்ப்பாண பள்ளிவாசலில் பதற்றம். வாளேந்திய நபரால் பரபரப்பு. குருக்கள் மடம் மனித புதைக்குழி. அகழ்வுகள் மார்ச் 30 ஆரம்பம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவு. சீலரத்ன தேரர் கொழும்பில் போராட்டம். வடமராட்சியில் சட்டவிரோத மணல் கடத்தல். துரத்தி பிடித்த போலீசார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை ஒரு சொட்டு எண்ணெயும் வெளியேற விடமாட்டோம் என ஈரான் புரட்சிகர ராணுவப் படை எச்சரித்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் தடுத்தால் அந்த நாடு இதுவரை கண்டிராத வகையில் 20 மடங்கு பலமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தும் என மிரட்டல் விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது போர் நிலைமை தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன மேலும் பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. மண்முனை தென்னிருவில் பற்று பகுதியில் வெற்றிலை மின்று கொண்டு வெதுப்பக உணவுகளை விற்பனை செய்த நபர் மீது பொது சுகாதார பரிசோதகர்கள் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். குறித்த நபர் மருத்துவ சான்றிதழ் இன்றி தொழில் புரிந்ததோடு அதிக சத்தத்துடன் சினிமா பாடல்களை ஒலிபரப்பி சுகாதார நடைமுறைகளை மீறியதற்காகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது வாளுடன் புகுந்த நபர் ஒருவரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வாளுடன் இளைஞர் ஒருவரை துரத்தி வந்த சந்தேக நபரை அங்கிருந்தவர்கள் மடக்கி பிடித்து வாளை பறிமுதல் செய்தனர். எனினும் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ள நிலையில் யாழ்ப்பாண போலீசார் இதுகுறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 1990ஆம் ஆண்டு களுவாஞ்சிக்குடி குருக்கள்மடம் பகுதியில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட முஸ்லிம்களின் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் எதிர்வரும் மார்ச் 30 ஆரம்பிக்கப்பட உள்ளன. களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதவான் பிரதீபன் முன்னிலையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. மத்திய கிழக்கின் தற்போதைய சூழலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் தலைமையில் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னால் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் துன்னாலை பகுதியில் சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற வாகனத்தை போலீசார் மோட்டார் சைக்கிளில் நீண்ட தூரம் துரத்தி சென்று பிடித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. நெல்லியடி போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் மணல் கடத்தல் குறைந்துள்ள போதிலும் சில பகுதிகளில் தொடரும் கடத்தல்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.